ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டெல் ஸ்டோக்கில் இந்த பூண்டை வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன், உரித்து வச்சுப்பேன். இப்போ நம்ம வந்துட்டு சாப்பாடு நம்ம குழம்பு வைக்கிறதுக்குள்ள நமக்கு பூண்டு நிறைய தேவைப்படும். அதை வந்துட்டு முன்னாடியே நம்ம வந்து உரித்து வச்சுட்டா நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படிதாங்க பூண்டு உரிக்க போகிறேன். நான் இப்போது எல்லா பூண்டையும் முன்னாடியே உரித்து வச்சுருவேன். உரித்து வச்சுட்டு நம்மளுக்கு தேவைன்றப்ப, நம்மளுக்கு சமையலுக்கு தேவைன்றப்ப நம்ம அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். அப்போ போய் நம்ம பூண்டு உரிச்சிக்கணும் அவசியம் கிடையாது. முன்னமே கொஞ்சம் பூண்டு உரித்து வச்சுக்கிட்டா நம்மளுக்கு வந்து யூஸாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக பூண்டு உரித்து வச்சுப்பேன், டப்பாவில் போட்டு வச்சுப்பேன் ஃப்ரிட்ஜு உள்ள. நம்மளுக்கு வந்து யூஸாக இருக்கும். எப்பவுமே வந்து இது மாதிரி நமக்கு தேவையானதுலாம் பூண்டுலாம் கொஞ்சம் முன்னமே உரித்து வச்சுக்கிட்டா நம்ம ஈஸியாக சமைச்சிட்டு டக்குன்னு கிச்சனை விட்டு வெளியே போயிடலாம். இது அவ்வளோதாங்க, பூண்டெல்லாம் உரிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா சின்ன பாட்டிலில் நம்ம போட்டு வச்சுப்போம். போட்டு வச்சுக்கிட்டு நம்மளுக்கு தேவைன்றப்ப நம்ம டக்குன்னு எடுத்து போடலாம். எல்லாம் எடுத்து டக்குன்னு போட்டுக்கலாம். நம்ம அப்பப்போ உரிச்சிட்ருக்கணும் அவசியம் கிடையாது. ஒரு பூண்டு குழம்பு டக்குன்னு எடுத்து போட்டுக்கலாம், பொரியலுக்கு போட்டுக்கலாம், சாம்பாருக்கு போட்டுக்கலாம், ரசத்துக்கு தட்டி போட்டுக்கலாம். எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம வந்து இந்த பூண்டை வந்து நம்ம முன்னமே வந்து உரித்து வச்சுக்கிட்டா நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுமாரி நீங்கள் வீட்டுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நான் வந்து இந்த பூண்டு தூளெல்லாம் வந்துட்டு வேஸ்ட் பண்ண மாட்டேன். இருங்க, டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். அதுதாங்க இந்த வேலை முடிஞ்சிச்சு. நான் வந்து இந்த பூண்டு தூளெலாம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். இதை வந்து நான் எங்கள் செடிக்கு போட்டுருவேன். வாங்க என் செடியில் நான் போடுறதா காமிக்கிறேன். இது என் செம்பருத்தி செடி. இந்த செம்பருத்தியில் கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம பூண்டு தலையை போட்டால், பூண்டு தோலை போட்டால் நல்லாயிருக்கும். செடிங்களுக்கு கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த வெங்காயத்தோல், பூண்டு தோல், காய்கறி சீவன தோல் எல்லாத்தையும் நான் என் செடிக்கு தான் போடுவேன். அப்புறம் இந்த செடிக்கு போட்டுக்கலாம், இந்த செம்பருத்தி செடிக்கு போட்டுக்கலாம், கொஞ்சம் மணி பிளான்ட்டுக்கு போட்டுக்கலாம். அப்புறம் சின்னதாக வச்சுக்கிற செம்பருத்தி செடிக்கு போடுவோம். அப்புறம் இந்த பட்ரோஸ் செடிக்கு கொஞ்சம் போடலாம். அவ்வளோதாங்க, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்னது இந்த டிப்ஸ் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்கள்.